கோரா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து இந்த வெப் சீரிஸோட கதையை நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டு இளைஞனும் பஞ்சாப்ல வந்து அவருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து இறந்து கிடக்குறாப்புல. இறந்து கிடக்கிற பார்த்து கிட்டத்தட்ட 2 போலீஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அவங்க இந்த வெப் சீரிஸோட ஒரு கதை நாயகனா ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படின்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸார் ஒரு கட்டத்தில் வந்து விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட மீடியா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் ஆக்கி விட்டு பெரிய லெவலில் ஆக்குனது அப்புறம் அந்த கேஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கட்டத்தில் கொலை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கொலை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகும்போது அந்த கொலை செய்யப்பட்ட ஆளோட இன்னொருத்தர் வந்து இருந்திருக்காப்புல ஒரு வெள்ளைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து போலீஸார் அதிகாரிக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அவரை தேடி போகும்போது அவர் ஒரு கட்டத்தில் காணாம அப்படியே தேடி நம்ம போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் இறங்குறாங்க. அப்புறம் ஃபேமிலியில் ஒரு கட்டத்தில் விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பஸ் டிரைவரு, ஒரு லாரி டிரைவரு, அப்புறம் வந்து ஹாப்பின்னு ஒரு கார் கம்பெனியோட ஓனரோட பையனை ஒரு கட்டத்தில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களோட நம்ம அந்த கொலை செய்யப்பட்டவோட காதல் 4 பேரை கிட்டத்தட்ட விசாரிக்க போகும்போது இந்த 4 பேர்த்துல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சந்தேகம்லாம் போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வருது. அதுக்கப்புறம் அந்த கொலை யாரு பண்ணா, அதுக்கப்புறம் அவரு எங்கே போனாப்புல அப்படின்னு சொல்லி தாங்க இந்த ஒரு கதை அம்சமா இருக்கு. அதை பார்க்கும்போது இந்த வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோடு இருக்கு. 6 எபிசோடு பார்க்கறதுக்கு தக்காளி தாறுமாறான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி நமக்கு ஒரு இடத்துல ஃபீல் ஆகும். ஆனால் 6 எபிசோடும் தாறுமாறான எபிசோடாக இருக்குது. அதை பார்க்கும்போது இதில் நடித்த சுவீந்தர் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். கிட்டத்தட்ட அவர் இந்த வயசான ஒரு கேரக்டராக இருக்காப்புல. ஒரு 6 மாதத்துக்கு ரிட்டையர் ஆகிற மாதிரி அவர் கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவர் தாங்க ஒரு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேஸு, இந்த கொலை செய்யப்பட்ட ஆள் யார் எவருன்னு சொல்லிவிட்டு அவர் விசாரிக்கிற விசாரணை பார்க்கறதுக்கு தக்காளி தாறுமாறான ஒரு விசாரணையாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சுவீந்தர் அவரோட லைஃப்பை நம்ம எடுத்துக்கிட்டா அவரு கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல இருந்து ஃபேமிலியே கிட்டத்தட்ட 2 துண்டா போய் கிடக்கும். எப்படின்னா மனைவி ஒரு கட்டத்துல இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு ஒரு பேரன் ஒரு கட்டத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்களோ வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அவ பொண்ணு வந்து புருஷனை கை விட்டுட்டு ஒரு கள்ளக்காதல் ஒரு பக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதை பார்த்தா அவர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த கேஸில் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஏற்பட்ட ப்ரெஷர் இந்த 2 தான் போட்டுக்கிட்டு அவர் பண்ணுற செய்யலாம் தக்காளி தாறுமாறான செய்யா இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த கொலை செய்யப்பட்ட எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து நம்ம ஒரு சீன் ஒன்று வரும். அந்த எப்படின்னா ஹீரோட பொண்ணுங்க அந்த கள்ளக்காரன் ஒரு கட்டத்துல வந்து வீட்டை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணாப்புல. அப்படி போட அப்படிதான் எப்படி கள்ளக்காதல் பண்ணுறவங்களா இப்படியாண்டா போட்டு அடிக்கணும் அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. மித்தபடி அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு தக்காளி தாறுமாறான ஒரு ஆக்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அவருக்கு உலகத்தில் வளர்த்து தெரியுங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வருண் சேப்தி அவரு இந்த ஒரு படத்தோட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காப்புல. அவர் ஆக்டிங் தாங்க இல்லை வேற லெவலில். நம்ம ரவீந்தர் வந்து எதாக இருந்தாலும் அமைதியாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளாக இருக்காரு. ஆனால் நம்ம வருண் அப்படி கிடையாது. ஒரு டென்ஷனான வரட்டி கிட்டத்தட்ட அவர் வர சீனுமெல்லாம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஒரு இடத்தோட நமக்கு அவர் சீன்லாம் போரே அடிக்காது. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அடிக்கக்கூடிய ஒரு கோபமுள்ள ஒரு ஆளாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எல்லாத்தையும் போட்டு ஏன் கேட்குறியா நீங்கள் இந்த வெப்சீரிஸை நீ பாருங்க அவர் ஆக்டிங்கில் வேற லெவலில் பேர் சொல்லுங்க. ஏன்னா லைஃப்பை பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து எப்படி காதில் வந்து ஒரு ஒன் சைடாக இருக்குது, இன்னொரு காலத்தில் டபுள் சைடாக ஒரு காதல் வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அதை பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து பார்த்து டென்ஷனில் ஒரு கல்யாணம் பண்ணுற நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவோம். அதை பார்க்கும்போது என்ன இப்படி பண்ணி விட்டா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி அவர் ஆக்டிங் இருந்து ஒரே கெட்டவாத்தையே போட்டு பேசி தள்ளியிருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதில் ஏற்பட்ட ஆக்டர் நடிச்சு ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாததான் இருந்துச்சு. ஆனால் மெயினாக நம்ம சுரேந்திரன் நம்ம வருண் ஒவ்வொரு 2 காம்போ தக்காளி தாறுமாறான ஒரு காம்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிற வித்தியாசம்லாம் கடைசியாக ரிவீல் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அவங்க கொலையை பண்ணவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை பார்க்கும்போது வச்சிருப்பாங்க அந்த ட்விஸ்ட் தாங்க சின்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தை மெயினாக சொல்ல வேண்டியது லவ் யார் மேலே வரனாலும் எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வெப் சீரிஸை முடிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு ஒன் டைம் ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்க முடியாது. பார்த்தா கண்டிப்பாக சரிப்படி கன்ஃபார்மு. மித்தபடி தமிழ் டப்பிங்கில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தமிழ் ஆகிட்டு தான் இந்த வெப் சீரிஸை பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல்லாக வாழ்த்து தெரிவிக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே தேத்த பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட தவிர்த்து பார்க்கணும் கைஸ்.